வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஏர் இந்தியா விமானங்கள் மூலம் தற்கொலை படையினர் தாக்குதல் நடத்த சதி. முக்கிய விமான நிலையங்கள் உஷார் நிலை. தேசத்தின் கௌரவத்தை விட்டுக் கொடுத்து அமைதியை பேண முடியாது. சீனா பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா சிவசேனா மீண்டும் கூட்டணி. ஆட்சி அமைப்பது தொடர்பாக திங்களன்று பேச்சுவார்த்தை. விரிவான செய்திகள். ஏர் இந்தியா விமானங்களில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்த தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து மும்பை, கொச்சி, அகமதாபாத் விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகாலை 5 மணிக்கு மும்பையிலிருந்து கொச்சி செல்லும் ஏர் இந்தியா விமானத்தையும், அதற்கு முன்பாக அகமதாபாத்திலிருந்து மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானத்தையும் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப் போவதாக இந்திய விமான நிலைய ஆணைய இயக்குநருக்கு இ-மெயிலில் மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. இரு விமானங்களிலும் மனித வெடிகுண்டு பயங்கரவாதிகள் பயணிக்க உள்ளதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் விமான போக்குவரத்து அமைப்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து மும்பை, கொச்சி, அகமதாபாத் ஆகிய 3 விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய தொழில் பாதுகாப்பு படை, மாநில போலீஸ் படையினர் மட்டுமின்றி தேசிய பாதுகாப்பு படையின் விமான கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 3 விமான நிலையங்களிலும் சனிக்கிழமையன்று இயக்கப்படவுள்ள அனைத்து விமானங்களிலும் சோதனை நடத்தவும் பாதுகாப்பு படையினர் திட்டமிட்டுள்ளனர். ஈராக்கின் ISIS மற்றும் அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கங்கள் இணைந்து இந்தியா முழுவதும் தாக்குதல்களை நடத்தப்போவதாக தகவல்கள் கூறுகின்றன. அல்-கொய்தா கிளையை இந்தியாவில் துவக்கியுள்ளதாக அதன் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி கடந்த மாதம் வீடியோ மூலம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கௌரவத்தை விட்டுக் கொடுத்துவிட்டு அமைதியை பேண முடியாது என்று சீனாவை எச்சரித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பதிலடி கொடுக்கும் திறன் இந்திய ராணுவத்துக்கு இருப்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 1962ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை பிரிவின் 53வது நிறுவன நாள் விழா டெல்லி அருகேயுள்ள கிரேட்டர் நொய்டாவில் நடந்தது. விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது சீனா அடிக்கடி எல்லை சர்ச்சையை உண்டாக்குவதாக குற்றம் சாட்டினார். எல்லையையொட்டிய இந்திய பகுதிக்குள் சாலை கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டால் கூட சீனா பிரச்சினை கிளப்புவதாக சாடிய ராஜ்நாத் சிங், சீனாவுடன் இந்தியா அமைதியான உறவை பேணவே விரும்புவதாக கூறினார். அதே நேரத்தில் தன்மானத்தை விட்டுக் கொடுத்துவிட்டு அமைதியை பேண வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் சீனாவை எச்சரித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லையையொட்டிய குடியிருப்பு பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறிய ராஜ்நாத் சிங், தக்க பதிலடி கொடுக்கும் திறன் இந்திய ராணுவத்துக்கு இருக்கிறது என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். காஷ்மீரின் லடாக்கிலிருந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள ஜோசப்லா வரையில் 3488 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்துள்ள இந்திய சீன எல்லையை காக்கும் பொறுப்பு இந்தோ சீன எல்லை காவல் படையிடம் அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தையை பாரதிய ஜனதா, சிவசேனா கட்சிகள் துவக்கியுள்ளன. மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா, சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 123 இடங்களை பிடித்துள்ள பாரதிய ஜனதா மீண்டும் சிவசேனா கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் சிவசேனா மூத்த தலைவர்கள் அனில் தேசாய், சுபாஷ் தேசாய் ஆகியோர் டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேசிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரேயின் உத்தரவுப்படி பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேசியதாக கூறும் ராஜ்யசபா எம்பியான அனில் தேசாய், ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் திங்களன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். கூட்டணி அரசில் இணைய துணை முதல்வர் மற்றும் பல முக்கிய துறைகளை சிவசேனா கேட்டுள்ளதாக வெளியான செய்தி குறித்து அனில் தேசாயிடம் கேட்டபோது, மகாராஷ்டிராவில் நிலையான அரசை அமைத்து முதன்மை மாநிலமாக உருவாக்குவதே பாரதிய ஜனதா, சிவசேனா கட்சிகளின் நோக்கம் என்று அவர் பதிலளித்தார். தீபாவளியை முன்னிட்டு ஞாயிறன்று டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அளிக்கவுள்ள இரவு விருந்தில் சிவசேனா எம்பிக்களும் பங்கேற்கவிருப்பதாக அனில் தேசாய் கூறினார். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா, சிவசேனா கூட்டணி ஆட்சி அமையப்போவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் சிவசேனாவின் நிபந்தனைகள் குறித்து பாரதிய ஜனதா மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது.
தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நீடித்து வரும் நிலையில் மன்னார் வளைகுடா பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வியாழனன்று மீனம்பாக்கம், அவிநாசியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இந்நிலையில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதாகவும் தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் பரவலாக மழையும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்டம் தீவிரமான நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் திருப்பூர் அவிநாசியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நேற்று மன்னார் வளைகுடா பகுதியில் இருந்த காற்றின் மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும், ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளியன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்ட மீனவர்கள் வெள்ளியன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கனமழை காரணமாக நீர்நிலைகள் விறுவிறுவென உயர்ந்து வருகின்றன. உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமான பழம்பெரும் நடிகர் S.S. ராஜேந்திரனுக்கு கலைத்துறையினர், அரசியல் கட்சியினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பெசன்ட் நகரில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. சேடப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் என்ற பெயருடைய லட்சிய நடிகர் SSR சென்னையில் வெள்ளியன்று காலை காலமானார். அவருக்கு வயது 86. தேனி மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சேடப்பட்டியில் 1928 பிறந்த SSR தனது 15வது வயதில் நாடக நடிகரானார். தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் 1952 சிவாஜியுடன் அவர் நடித்த பராசக்தி கலை உலகை திரும்பி பார்க்க வைத்தது. கருப்பு வெள்ளை திரைப்பட காலத்தில் இரு துருவங்களான MGR, சிவாஜியுடன் இணைந்து நடித்தாலும் இவர்களுக்கு அடுத்த கதாநாயகனாகவும் SSR சாதனை புரிந்தார். முதலாளி எனும் தேசிய விருது பெற்ற திரைப்படம் SSRக்கு புகழாரத்தை சூட்டியது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இணையாக சிவகங்கை சீமை பேச வைத்தது. SSRின் தமிழ் வசன உச்சரிப்பு கலையுலகை கட்டி போட்டது. 1962 தேனி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக MLA-வான நடிகர் என்ற புகழை பெற்ற SSR திரைப்பட தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் வெற்றி பெற்றவர். பங்கஜம், நடிகை விஜயகுமாரி மற்றும் தாமரை செல்வி ஆகிய 3 பேரை மணந்து கொண்ட SSRக்கு 5 மகன்கள், 2 மகள்கள் உள்ளனர். நுரையீரல் புற்றுநோயால் வெள்ளியன்று காலை உயிரிழந்த SSRக்கு கலைத்துறையினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை, முன்னாள் அமைச்சர் வாசன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேரில் அஞ்சலி செலுத்தினார். கலைத்துறையைச் சேர்ந்தவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். SSR மறைவால் வெள்ளியன்று படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டன. இறுதி அஞ்சலி முடிந்தவுடன் வெள்ளியன்று மாலை இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் முடித்து SSRின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தீபாவளி விருந்தாக டாஸ்மாக் மது அருந்திய 3 பேர் பலியாகியுள்ளனர். கும்பகோணம் அருகே உள்ள வலங்கைமானைச் சேர்ந்த கீழ அமராவதி சிவன் கோவிலைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தேவேந்திரன், இவரது நண்பர்கள் டீக்கடை மாஸ்டர் ராமரத்தினம், விவசாயி கஜேந்திரன் மற்றும் குச்சிப்பாளையம் தென்கரையைச் சேர்ந்த கொத்தனார் ஆனந்த், இவர்கள் 4 பேரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கியுள்ளனர். தீபாவளியன்று துவங்கி கடந்த 2 நாட்களாக ராமரத்தினம் வீட்டில் 4வரும் மது அருந்தியுள்ளனர்.
இருந்தனர். மதுபானம், அதைத் தொடர்ந்து அசைவ உணவு என்று 2 நாட்களும் உற்சாகமாக இருந்துள்ளனர். இந்நிலையில் வியாழனன்று இரவு மது விருந்தை முடித்தவர்கள் வெள்ளியன்று காலை நீண்ட நேரமாகியும் எழவில்லை. மயக்க நிலையில் இருந்த 4வரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு ஏற்கனவே ராமரத்தினம், தேவேந்திரன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த ஆனந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்தார். கஜேந்திரனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் மதுவில் கலப்படமா, அசைவ உணவால் சிக்கலா அல்லது 2 நாட்களாக மது அருந்தியதால் ஏற்பட்ட பிரச்சனையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று கூறி அப்பகுதிவாசிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மன்னார்குடி சாலையில் பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை உடனடியாக மூடப்பட்டது. மீனவர் பிரச்சினையை சிலர் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுடன் பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ராஜா வெள்ளியன்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சாமியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் பேசி மீனவர்களை விடுவித்தது போல் அந்நாட்டு கடற்படையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளையும் மீட்டு தர சுப்பிரமணிய சாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த மீனவ பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. அவங்க அந்த 77 பேர் அவங்க போட்டு லிஸ்ட்டு, ஓனர் லிஸ்ட்டு எல்லாத்தையும் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அவர்கள்ட்டையும் டாக்டர் சுவாமி அவர்கள் உடனடியாக இதை இந்திய அரசாங்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு அவங்கள இலங்கை அரசும் பேசி அதை முழுமையாக 77 போட்டையும் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு டாக்டர் சுவாமி அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. மீனவர் பிரச்சினையை சிலர் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய சுப்பிரமணிய சாமி, தான் மீனவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறினார். இந்த மீனவர்கள் வெளியில வந்தது காரணமே நான் ராஜபக்சாட்ட பேசின போது அவர் என்ன சொன்னார், இந்த பெரிய பெரிய கப்பல்லாம் வருது, அது பணக்காரனோட கப்பல், அதை விட மாட்டேன், ஆனால் மீனவர்களோடுறதுக்கு தயார் இருந்தேன். நான் சொன்னேன், சரி மீனவர்களோட ஏழை மக்கள் தானே, அவளை விட்டுங்கோ, அவள் தானே வீட்டில் போட்டோம், குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதை தார்மாரா போட்டு நான் என்னமோ கப்பலே விடக்கூடாதுன்னு சொன்னேன்னு பொய் பண்ணி பிரச்சாரம் பண்ணி எனக்கும் என்னோட பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் மீனவர்களில் ஒரு பேர் வாங்கக்கூடாது, ஒரு செல்வாக்கு பெற்றக்கூடாது, அந்த அச்சத்தில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வரும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை செல்லும் போது ராஜபக்சேவை சந்தித்து மீனவர் படகை மீட்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்விற்கான நடவடிக்கைக்கு பல்வேறு அமைப்புகளும் கருத்து கேட்பு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை பாரிமுனையில் வெள்ளியன்று மின் கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். மின் கட்டண உயர்வுக்கு பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன், மின் கட்டணத்தை உயர்த்தினால் போராட்டம் நடத்தப்படும் என்றார். 2 அரசுகள் செய்த தவறுக்கு மக்களை தண்டிக்க கூடாது. ஆகவே கட்டண உயர்வு முழுமையாக தேவையில்லை. இந்த உத்தேச கட்டண ஒழுங்குமுறை ஆணையம் கைவிட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வற்புறுத்தும் ஆணையத்துக்கு என்னுடைய கருத்தை நான் கடிதமாக கொடுத்திருக்கோம். ஒழுங்குமுறை ஆணையம் உத்தேசித்துக்கூடிய கட்டண உயர்வை அமலாக்க முயற்சி எடுத்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதை எதிர்த்து மக்களை திரட்டி வலுவான போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்னையை தொடர்ந்து 2வது கருத்து கேட்பு கூட்டம் 28ஆம் தேதி ஈரோட்டிலும், 3வது கருத்து கேட்பு கூட்டம் 31ஆம் தேதி நெல்லையிலும் நடக்கிறது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா வெள்ளியன்று துவங்கியது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளியன்று கந்த சஷ்டி திருவிழா சுவாமிகளுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. காலை 6 மணிக்கு கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளிய அனுஞை விநாயகர் முன்பு பூஜைகள் முடிந்து விசாக கொரடு மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் நடந்தன. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, 6 முகம் கொண்ட ஷண்முகர், வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு சிவாச்சாரியார்கள் காப்பு கட்டினர்.
முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கந்த சஷ்டியையொட்டி வெள்ளியன்று அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 2:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 3 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தன. காலை 6 மணிக்கு ஜெயந்திநாதர் யாகசாலை புறப்பாடு நடந்தது. திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று முதல் தொடர்ந்து 6 நாட்கள் கந்தசஷ்டி திருவிழா நடைபெறும். வரும் 29ஆம் தேதி 6வது நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து வரவிருக்கிறார்கள். 6ஆம் நாளான வரும் 29ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 152 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,568 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,115 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட 2 மாத வயதுடைய குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அடைமழை பெய்து வருகிறது. இதனால் மலைப்பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. மலையோர பகுதியான களியல் சரகத்துக்குட்பட்ட பகுதியில் பந்தடிகாணம் என்ற இடத்தில் ஒரு யானை குட்டியின் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் சென்று பார்த்தபோது 2 மாத வயதுடைய ஒரு குட்டி யானை நின்று கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மழையில் நடுங்கியபடி நின்ற குட்டி யானையை களியல் வன அலுவலகத்துக்கு கொண்டு வந்தனர். வனத்துறை ஊழியர்கள் 2 அணியாக காட்டுப்பகுதிக்குள் சென்று தாய் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தாய் யானையை கண்டுபிடித்ததும் குட்டியை தாயுடன் சேர்க்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். இங்க சிட்டார் பகுதியில் பந்தடிகளம்ன்ற ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு யானை சவுண்டா இருந்துச்சு. அப்போ இந்த வன அதிகாரிகள் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது, பக்கத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது ஒரு யானை குட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த யானை குட்டி பிறந்து ஒரு 3 மாசம் தான் இருக்கும். அதை கொண்டு இங்க வன அலுவலகத்துல கொண்டு விட்டுருக்காங்க. அதை பொதுமக்கள் எல்லாம் அதிசயமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா வேற இருக்கு, குட்டி யானையா வேற இருக்கிறனால எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. குட்டி யானைக்கு பால் குப்பி மூலம் பால் கொடுக்கப்படுகிறது. கால்நடை டாக்டர்களின் ஆலோசனைப்படி மருந்தும் கொடுக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சி விளையாடும் குட்டி யானையை அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.